எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா இறந்தாங்கல்ல, அதை பற்றின விஷயமே நமக்கு தெரியாது. எல்லா பொம்பளைங்களுக்கும், டிஎம்கே இருக்கிற பொம்பளைங்களா இருக்கட்டும், எல்லா கட்சியில் இருக்கிற எல்லா பொம்பளைங்களுக்குமே அம்மா இறந்தது பெரிய ஒரு இழப்பீடு. ஏன்னா அம்மா மாதிரி ஒரு போல்டான லேடி இனிமேல் பிறக்க போகிறதே கிடையாது. அந்தளவுக்கு அவங்க ஒரு போல்டானவங்க. அவங்களையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அதை யார் ஆக்குனாங்க, என்ன பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஏடிஎம்கேல இருக்கிறவங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் முன்னாடி யாரும் வரமாட்டாங்க. ஏன் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா, எங்கே அந்த அம்மா இருந்திருந்தாங்கன்னா அவங்க பிஎம்மாக இருப்பாங்க, ப்ரைம் மினிஸ்டராக இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட போல்ட்னஸ், அவங்களுக்கு அவ்வளோ அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்களுக்கு நாலேஜ் பர்சன், நல்ல ஒரு நாலேஜ் பர்சன் அவங்க அவங்கள இந்த அளவுக்கு ஆக்குனீங்க, சரிங்களா? அது யாருமே மறக்கலை. இப்போ ஏன் நீங்கள் விஜயை ஆட்சிக்கு கொண்டு வரலன்னா, நெக்ஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டரே விஜய் தான். கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் வைக்கிற ஒரு அவருக்கு கொடுக்குற ஒரு ப்ரெஷருக்கும் அவருக்கு மோட்டிவேஷன் தான். இன்னும் நம்ம இதை பண்ணணும், இன்னும் பண்ணணும், நமக்கு மக்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி நாங்கள் ஓட்டு போட்டதோடு எங்கள் வேலை முடிஞ்சிருச்சு. எல்லா எலெக்ஷன்லேயும் அதுதான். ஆனால் ஓட்டு போட்ட பிறகு ஒரு மனுஷனை ஏன் சிஎம் ஆக்க விடாத இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் ஒரு போராட்டம் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். டெய்லி வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு, டெய்லியும் ஒருத்தவங்கள்ட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறோம், சரிங்களா? ஸோ இது எல்லாமே எதுக்காக பண்ணுறேன்னா, விஜய் சிஎம் ஆகிறதுக்காக தான். அப்போது அவருக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்கிறதுங்கிற விஷயத்த நீங்களே அவருக்கு தெரிய வச்சிட்ருக்கீங்க, சரிங்களா? நீங்கள் தான் அவருக்கு உங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்கங்கிறத அதாவது மறைமுகமாக நீங்கள் சொல்கிறீங்க அவருக்கு. ஸோ நீங்கள் என்ன வேலை பண்ணாலும் ஆக்சுவலி இதில் யார் வேணும்னு பண்ணிகிட்ருக்காங்கங்கிறது விஜய்க்கு தெரியும், எல்லாமே தெரியும். உங்களை என்ன ஆட விட்ற, ஒருத்தவங்களும் ஓட விட்டு அடிப்பார் பாருங்க.